ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா வெஜ் டேக்கோஸ். இதுக்கு 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி, இது பன்னீர், அப்புறம் கேப்சிகம் ஒன்று. எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணி பொடியாக வச்சுருக்கோம். இது ஃப்ரெஷ் சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, பழைய சப்பாத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இது ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி தான். இப்போ இதை எடுத்துகிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சாப் பண்ண பூண்டு போட்டுக்கிறேன். இது நல்லா சாப் பண்ண ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாயில் பண்ணியிருக்க பொட்டேட்டோ சேர்த்து மேஷ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது சில்லியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறது இதோட தேவைக்கேற்ற மாதிரி சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ சல்சா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நல்ல பொடியாக கட் பண்ணின தக்காளி, பொடியாக கட் பண்ணின வெங்காயம், அப்புறம் குடமிளகாய் பொடியாக கட் பண்ணது, இதோட ஒரு லெமன் ஜூஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டு சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். அது இப்போது இனிமேல் ஸ்டஃப் பண்ண வேண்டியதான். இப்போது இதில் லைட்டாக ஆயில் தடவிக்கிட்டு சப்பாத்தி மேலே சீஸ் போட்டுக்கிறேன். இப்போ இது மேலே இந்த பொட்டேட்டோஸ், பாயில் பொட்டேட்டோஸு, அப்புறம் இந்த சல்சா, போட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டோஸ்ட் பண்ண வேண்டியதான். நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா
எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவையே இல்லையே, இந்த ஸ்டஃபிங் ஒண்டி போதும். இப்போது நமக்கு ரொம்ப டேஸ்டியான வெஜ் டேக்கோஸ் ரெடி பண்ணியாச்சு. வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.